வணக்கம். மே 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்னைக்கு விழுந்திருக்கு, ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 92 புள்ளிகள் இழந்து 0.6% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் ப்ரைஸ் பார்க்கும்போது 14,850 லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. முந்தின க்ளோஸை விட இன்னைக்கு ஓப்பனிங் கேப் டவுனில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 152 புள்ளிகள் விழுந்தது. அதுக்கப்புறம் லோவான 14,771, அதாவது ஃபஸ்ட் கேண்டில் அது இருந்து நினைக்கிறேன். 15 மினிட் சார்ட்டில் பார்க்கும்போது பார்க்கலாம். ஹை வந்து 14,900 எட்டியது. ஸோ 14,900 இப்போதைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக கண்டினியூ ஆகிக்கொண்டே இருக்குது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 2% விழுந்தது. நிஃப்டியுடைய பிஇ மே 10ஆம் தேதி டேட்டா வச்சு பார்க்கும்போது 30.4 இருந்தது. சரிங்க, நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் பார்க்கும்போது முதல் கேண்டில்லே கேப் டவுனில் விழுந்தது 150 புள்ளிகளுக்கு மேலே. அதுக்கப்புறம் முதல் கேண்டிலோட லோ தான் ஃபுல் லோவாக இருந்தது. ஆனால் மதியம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி அளவில் பையர்ஸ் தான் மேலே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. மறுபடியும் 14,900 எட்டியவுடன் ஷார்ப்பான செல் ஆஃப் வர ஆரம்பிக்குது. ஸோ 14,900க்கு மேலே போக முடியல. இன்றைக்கி ஹை பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரேடிங்கோட லோ தான் இன்றைக்கு ஹையாக இருந்து கொண்டிருக்கு. ஸோ இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். செக்டர் வைஸ் பார்க்கும்போது PSU பேங்க், பப்ளிக் செக்டர் பேங்க் 1% அதிகரித்தது. மீடியா செக்டர் 0.8%, ரியாலிட்டி 0.3% அதிகரித்தது. ஆட்டோ செக்டர் 0.22% அதிகரித்தது. FMCG 0.22% விழுந்தது. ஃபார்மா 0.5%, ஐடி 0.6% விழுந்தது. பேங்க் ஒட்டுமொத்தமாக 0.8% விழுந்தது. பிரைவேட் செக்டர் பேங்க் 0.9%, மெட்டல் செக்டரும் 0.9% விழுந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 1.3% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ்: கோல் இந்தியா 5.8% அதிகரிப்பு, NTPC 4.8%, IOC 4.4%, ONGC 3.6%, BPCL 1.9% அதிகரிப்பு. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் JSW ஸ்டீல் 3.4% விழுந்தது, ஹிண்டல்கோ 3% விழுந்தது, கோட்டக் பேங்க் 3%, HDFC 2.8%, டிவிஸ் லேப் 1.6% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் நியூஸ் விரைவாக பார்க்கலாம். எஸ் பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஷேர்ஸை பேட்டரி இந்தியா ஹோல்டிங்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. 52.1 கோடி ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. ஜனவரி 6லேருந்து மே 6ஆம் தேதி வரைக்கும் அந்த விண்டோவில் செல் பண்ணியிருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக 2.08% ஸ்டேக் செல் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க கையில் 5.4% ஸ்டேக் மட்டுமே இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. பிஜன் பிராண்ட் வச்சிருக்கிற ஸ்டவ் கிராஃப்ட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய பெங்களூருவில் இருக்கிற உற்பத்தி ஆலை கோவிட் காரணமாக கொஞ்சம் பாதிப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முழுசாக இயங்கலை, கொஞ்சம் தான் இயங்குதுன்னு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் அதே அவங்களுடைய ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஆலை கம்ப்ளீட்டாக 100% ஒர்க் ஆகி கொண்டிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 3% விழுந்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். நவபாரத் வெஞ்சர்ஸ் இன்னைக்கு இன்ட்ராடேல கலக்கிட்டாங்க. 13.5% அதிகரித்தது ஷேர் பிரைஸ். கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குது. அவங்களுடைய ஒடிசாவில் இருக்கிற 60 மெகாவாட் IPP இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. JSW எனர்ஜி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. முன்னவே கம்பெனி சொல்லியிருந்தாங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாக. இப்போது அது செஞ்சுட்டாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபண்ட் ரைசிங் $707 மில்லியன் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதற்காக கிரெடிட் ரேட்டிங் ஃபிட்ச் மற்றும் மூடிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபிட்ச் கொடுத்துருக்கிற ரேட்டிங் BB+, மூடிஸ் கொடுத்துருக்கிற ரேட்டிங் BA1. இது வந்து செட்டில்மெண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 18 மேலேருந்து ஆரம்பிக்குது. மெச்சூரிட்டி டேட் மே 2031. ஸோ 10 வருஷத்துக்கு போகக்கூடிய ஒரு பாண்டாக தெரியுதுங்க. என்ன வட்டி கொடுக்குறாங்கன்னா 4.125% ஆண்டுக்கு. சமன்லால் செட்டியா மகாராணி ரைஸ் பிராண்ட் வச்சிருக்கிற கம்பெனி, அவங்க NSEல மே 12ஆம் தேதி லிஸ்ட் ஆக போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கு BSEல இன்ட்ராடேல 16% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். மோடிசன் மெட்டல்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை விரிவாக்கம் செய்கிறாங்க குஜராத் வாப்பியில். அதற்கு 5.4 கோடி செலவாக போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க.
முருகப்பா குரூப்புடைய இன்னொரு கம்பெனியான சாந்தி கியர்ஸ். முருகப்பா குரூப் தெரியாதவங்களுக்காக இஐடி, பேரி, டிஐ சைக்கிள்ஸ்லாம் நடத்துகிற கம்பெனி, நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த கம்பெனி. அவங்களுடைய சாந்தி கியர்ஸ் கம்பெனி தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கொரோனா காரணமாக தமிழகத்தில் லாக்டவுன் ஏற்பட்டதுனால அவங்களுடைய உற்பத்தி ஆலையில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேன் பவர் மற்றும் ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறதுல சிரமமாக இருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இது அடுத்த 2 வாரத்துக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க 500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா அறிவிச்சிருந்தாங்க. அது கவர்மெண்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் உள்ள முதலீடு கொண்டு வராங்க. ஸோ அவங்களுக்கு ஷேர்ஸ் ஒதுக்க வேண்டும். அதற்கான அப்ரூவல் மே 12ஆம் தேதி போர்டு கூடி முடிவு எடுப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது. இப்போ அந்த மே 12ஆம் தேதி நடக்க வேண்டிய கூட்டம் தள்ளி வைக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. என்ன தேதின்னு அவங்க குறிப்பிடலை. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் இருக்குது. அவங்களுடைய அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை விற்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. யாருக்கு விற்க போகிறாங்கன்னா இந்த க்ரோ ஆப் நடத்துகிற கம்பெனிக்கு தான் அப்படின்ற மாதிரி என்னுடைய புரிதல். இது 175 கோடி ரூபாய்க்கு இந்த டிரான்சாக்ஷன் நடக்க போவதாகவும் ஜூன் 30ஆம் தேதிக்குள்ளார இந்த டிரான்சாக்ஷன் முடிவடையும்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் பிஸ்னஸை அவங்க க்ரோ ஆப் கம்பெனிக்கு விற்கிறதா முடிவு எடுத்திருக்காங்க. அவங்களுடைய கோர் பிஸ்னஸில் தான் இனி ஃபோக்கஸ் பண்ண போகிறதாக கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. மீரா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 1.91 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் கிடச்சிருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. எஸ்ஆர்எஃப் லிமிடெட் தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 2% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். கிரைசில் ஒரு கம்பெனிக்கு ரேட்டிங் கொடுத்துருக்கிறதா எக்கனாமிக் டைம்ஸில் ரிப்போர்ட் செஞ்சுருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பெனியாக தென்பட்டது எனக்கு. கமலஹாசன் அப்படின்றது கம்பெனியுடைய பேர். ஸோ கமலஹாசனுடைய கம்பெனி தான் போல தெரியுதுங்க. ஸோ கமலஹாசன்ற கம்பெனிக்கு அவங்க ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ரேட்டிங் பார்த்தீங்கன்னா B+ ஸ்டேபிள், இஷ்யூவர் நாட் கோஆப்ரேட்டிங் அப்படின்னு ஒரு டேகோட கொடுத்துருக்காங்க. ஸோ இஷ்யூவர் கோஆப்ரேட் பண்ணலை அப்படின்றது அதோடைய அர்த்தம். ஸோ அது ஒரு நெகட்டிவ் சென்ஸாக தான் தெரியுது. 25 கோடி மதிப்பிற்கான ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது போல தெரியுதுங்க. ஸோ கமலஹாசன் அப்படின்ற கம்பெனி படம் எடுப்பதற்காகவும் படத்தில் முதலீடு செய்வதற்கும் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட கம்பெனி போல தெரியுது. இது எக்கனாமிக் டைம்ஸில் வெளிவந்த செய்தி. யூபிஎல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. யூபிஎல் ஜாப்பனீஸ் கம்பெனியான மெய்ஜி அப்படின்ற கம்பெனி கூட இணைந்து அவங்களுடைய சில ப்ராடக்ட்ஸை இங்கே தயாரித்து வழங்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 2% அதிகரித்தது யூபிஎல் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ருச்சி சோயா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி புதுசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறாங்க. அதாவது பத்தாஞ்சலி நேச்சுரல் பிஸ்கெட்ஸ் பிரைவேட் லிமிட்டடை வாங்குறாங்க ருச்சி சோயா. ஸோ அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் சேர்த்து வாங்குறாங்க. இது ஹரித்வாரில் இருக்கிற ஒரு கம்பெனி. இதற்காக 60 கோடி ரூபாய் செலவு செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 5% அதிகரித்தது. ருச்சி சோயாவில் பத்தாஞ்சலி ஆல்ரெடி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காங்கன்றது நமக்கு முன்னவே தெரியும். கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய ஒரு வெசிலான ஜாக் வாயு அப்படின்ற வெசிலை அவங்க விற்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இந்த ஃபினான்ஷியல் இயர் முதல் 6 மாதத்திலே அது நடக்கும்னு அறிவிச்சிருக்காங்க. யார் வாங்க போகிறா, என்ன மதிப்பு அப்படின்றத கம்பெனி வெளியிடலை. டைம் டெக்னோபிளாஸ்ட் கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு புது ப்ராடக்ட் தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு புரிஞ்சுதுங்க. இந்த ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ், லைட் வெயிட்டாக இருக்கிற ஆக்சிஜன் சிலிண்டர்ஸை தயாரிச்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது பெரும்பாலும் ஃபயர் ஃபைட்டர்ஸ், ஸ்கூபா டிரைவர்ஸ், மவுண்டன் கிளைம்பர்ஸ்க்கு தான் உதவியாக இருக்கும். ஏன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்க வேண்டியதால இப்போது ஆக்சிஜன் தட்டுப்பாடு முடிஞ்சதற்கு அப்புறமாக இந்த ஏரியாக்கெல்லாமே அவங்க கொடுப்பாங்க அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்னு அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல 2.8% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். GRM ஓவர்சீஸ் கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட் இருக்குது. இன்றைக்கி இன்ட்ராடேல அப்பர் சர்க்யூட் 5% எட்டியது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். இந்த கம்பெனியுடைய சப்சிடரி கம்பெனியான GRM ஃபுட்கார்ட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ரிலையன்ஸ் ரீட்டைல் லிமிடெட் கூட ஒரு மெமராண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கையெழுத்திட்டிருக்காங்க. அதன்படி GRM ஓவர்சீஸ் கம்பெனியுடைய ப்ராடக்ட்ஸை ரிலையன்ஸ் ரீட்டைலில் விற்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி இன்ட்ராடேல அப்பர் சர்க்யூட்டை எட்டியது. சாரதா எனர்ஜி அண்ட் மினரல்ஸ் உடைய சப்சிடரி கம்பெனியான சாரதா மெட்டல்ஸ் அண்ட் அலாய்ஸ் லிமிடெட் அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்டை விரிவாக்கம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அதற்காக 135 கோடி ரூபாய் செலவாக போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. பஞ்சாப் நேஷனல் பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் QIP வழியாக ரைஸ் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதற்கு ஒரு ஷேருடைய விலை ரூபாய் 35.51 அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க ஃப்ளோர் ப்ரைஸ்.
மெஜஸ்கோ கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இந்த நியூஸ் நமக்காக ஷேர் பண்ணது நம்ம யூடியூப் சேனல் நண்பர் திரு கிருத்திக் ராஜ். அவருக்கு நன்றி. என்ன நியூஸ்ன்னு பார்க்கும்போது மெஜஸ்கோ ஓப்பன் ஆஃபர் விடுத்திருக்காங்க. அதற்குரிய லெட்டர் ஆஃப் ஆஃபரையும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி புது ப்ரொமோட்டர்ஸ் டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ செபி ரூல் படி ஆல்ரெடி இருக்கிற பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டேருந்து ஷேர்ஸ் வாங்கி ஆகணும். ஸோ அவங்க 74.4 லட்சம் ஷேர்ஸை பப்ளிக் கிட்டேருந்து வாங்குறதுக்கு முயற்சிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 26% ஒட்டுமொத்த ஷேர்ஸுடைய எண்ணிக்கையில். என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஷேருக்கு ரூ. 77. கடைசியாக இந்த ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்போது இந்த வீடியோ சேர நேரத்தில் ரூ. 76 இருந்தது. ஸோ லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸை விட அதிகமாக தான் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். எப்போ இந்த ஓப்பன் ஆஃபர் ஆரம்பிக்குதுன்னா மே 18ஆம் தேதி, மன்னிக்கும் மே 20ஆம் தேதி. எப்போ முடியுதுன்னா ஜூன் 3ஆம் தேதி. மே 18ஆம் தேதிக்குள்ளார இவங்க வேணால் ப்ரைஸை ரிவைஸ் பண்ணலாம் இந்த ப்ரொமோட்டர். ஸோ அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது மே 18ஆம் தேதி தெரிய வரும். கிரானியூல்ஸ் இந்தியா அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மன்னிக்கும் ரிசல்ட் பார்க்க முடியல. டிவிடெண்ட் 75 பைசா ஒரு ஷேருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 4% விழுந்தது. அது ரிசல்ட் ரியாக்ஷனாக கூட இருக்கலாம். நேற்று ரிசல்ட் அறிவித்த சில கம்பெனிஸ் இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இன்டெலெக்ட் டிசைன் அரீனா இன்ட்ராடேல 9.5% விழுந்தது. இன்றைக்கி பொதுவாகவே கொஞ்சம் நெகட்டிவ் டேயாக இருந்ததுன்னு நினைக்கிறேங்க. HSIL இன்ட்ராடேல 20% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. சாம்பல் ஃபர்டிலைசர்ஸ் இன்ட்ராடேல 9.4% அதிகரித்தது. ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் ஹெரிட்டேஜ் ஃபண்ட்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை செல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 66,000 ஷேர்ஸை மே 10ஆம் தேதி செல் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 0.144% ஸ்டேக்காக வருது. யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் முதல்ல 5.018% ஸ்டேக் வச்சுருந்துருக்காங்க ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸில். இந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறமாக இப்போ 4.87% மட்டுமே வச்சுருக்காங்க. இன்ட்ராடேல கிட்டத்தட்ட 2% விழுந்தது ஹெரிட்டேஜ் ஃபுட்ஸுடைய ஷேர் ப்ரைஸ். நியூலண்ட் லேபரட்டரிஸோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் ஷேர் மார்க்கெட் முடிகிற சமயத்தில் வெளியிட்டிருக்காங்க. ரிசல்ட் பார்க்க முடியலைங்க, மன்னிக்கும். டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ரூ. 3 ஒரு ஷேருக்கு. இன்றைக்கி லோவர் சர்க்கியூட் 10% எட்டியது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். மோடி நேச்சுரல்ஸ் லிமிடெட் இன்றைக்கி இன்ட்ராடேல கலக்கியிருக்காங்க. அப்பர் சர்க்கியூட்டான 20% எட்டியது இந்த கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்டும் இருக்குங்க. புது ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. புது ப்ராடக்ட் பீனட் பட்டர் மற்றும் பாஸ்தாவை லான்ச் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்றைக்கு வால்யூம் கூட கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100%க்கு மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் ப்ரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். கின்ஃபா சயின்ஸ் நேற்றும் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி 20% ஷேர் ப்ரைஸ், 902% வால்யூம் அதிகரிப்பு. நாத் பயோஜீன்ஸும் கிட்டத்தட்ட 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு. துன்ஸ்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட 20% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு. காவேரி சீட் 13.66% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 427% வால்யூம் அதிகரிப்பு. ஷால்பை ஹாஸ்பிட்டல் கம்பெனின்னு நினைக்கிறேன், அவங்க 13% ஷேர் ப்ரைஸும் 207% வால்யூம் அதிகரிப்பு. ப்ரிசிஷன் வயர்ஸ் 11.4% ஷேர் ப்ரைஸ், 597% வால்யூம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் நேற்று நம்ம நியூஸ் பார்த்துருந்தோம் நெக்ஸ்ட் டிஜிட்டல் குறித்து. இன்றைக்கி 11% ஷேர் ப்ரைஸ் அதிகரிச்சிருக்கு. 3300க்கு மேலே வால்யூம் அதிகரிச்சிருக்கு. பாமர் லாரி 7.6% ஷேர் ப்ரைஸ் அதிகரிப்பு, 707% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் HLE கிளாஸ்கோட் 5% ஷேர் ப்ரைஸ் விழுந்தது, 119% வால்யூம் அதிகரிப்பு. எவரெஸ்ட் கேண்டோ ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ்ன்னு நினைக்கிறேங்க, 4.5% ஷேர் ப்ரைஸ் வீழ்ச்சி, 355% வால்யூம் அதிகரிப்பு. JSW ஹோல்டிங்ஸ் 4.24% ஷேர் ப்ரைஸ் விழுந்தது, 176% வால்யூம் அதிகரிப்பு. பாஃப்னா ஃபார்மா கிட்டத்தட்ட 4% விழுந்திருக்கு ஷேர் ப்ரைஸ், 117% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தென்பட்டிருந்ததுன்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். வீடியோ பற்றியான ஃபீட்பேக்கும் தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.